friends, welcome to Global Public Service Channel. ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ தான். வெறும் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் பேன் கார்டு வந்து உங்களுக்கானதை எடுத்துக்க முடியும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாத்துக்குமே பேன் கார்டு தான் கேட்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் லோன் அப்ளை பண்ணணுன்னாலும் சரி, ஆஃப்லைனில் பண்ணணுன்னாலும் சரி, ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஆர்டிஓவுக்கு கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேன் கார்டு தேவைப்படுது. இன்ஸ்டண்ட்டாக உடனே கிடைக்கும் போது உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபிசிக்கலாக உங்களுக்கு தனியாக கார்டு மாதிரி வேணும் அப்படின்னா கூட ஈஸியாக எடுக்கலாம். அது எப்படி அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து நம்ம கொடுக்கக்கூடியது தான். ஸோ யாரும் பயப்படணுன்னே தேவையில்லை. உங்களோட ஆதார் கார்டு இருந்தாலே வந்து போதும். ரொம்பவே ஈஸியான ப்ரொசீஜர் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எகைன் பேக் போய் பார்க்கலாம், இல்லை பாஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி தான் உங்களுக்கு கவர்மெண்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இ ஃபில்லிங் அப்படின்ட்டு இதில் கெட் நியூ பேன் கார்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கெட் நியூ பேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. 12 டிஜிட் நம்பர் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஷா கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கீழே வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா போதும். கீழே பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை ஒன் ஸ்டிக் மட்டும் கொடுத்துட்டு கீழே ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ஓடிபி உங்களோட ஆதார் கார்டு எதில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு டிக் மார்க் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆதார் ஓடிபி அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போது உங்கள் அட்ரஸ்லேருந்து உங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் ஃபோன் நம்பரோ இல்லை உங்கள் ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு எது சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டில் போயிட்டு இது எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து அப்டேட் ஆயிரும் உங்களுக்கு எகைன் வந்துட்டு. இல்லை இந்த பேன் கார்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே ஒன்ஸ் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டு அப்புறமேட்டு கூட உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்செப்ட் தட் அப்படின்னு இருக்கும். அதை ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு சப்மிட் பேன் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இதை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ உங்கள் பேன் கார்டு சப்மிட் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஒன்று வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு தான். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கான பேன் கார்டு வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த 12 டிஜிட் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஷா அதை மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் டவுன்லோட் பேன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான பேன் கார்டு வந்து கரெக்டாக டவுன்லோட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ல தான் இருக்கும். இதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு 0102/1970 அப்படின்னு இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்டர் பண்ணும்போது இப்போ நான் எப்படி கீழே காமிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஸ்லாஷோ ஐஃபோனோ எதுவுமே போடாமல் அப்படியே கண்டினியூவாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேன் கார்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த பேன் கார்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆதார் கார்டு மாதிரியே வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக யாருக்குன்னா கொடுக்கணும் அப்படின்னா கூட அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். இதையே ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கார்டு மாதிரி வந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலுமே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு மாதிரியே இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் பென்ட்ரைவில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இல்லை அவங்களுக்கு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னாலுமே கீழே இருக்கிறத மட்டும் கரெக்டாக கட் பண்ணி உங்களுக்கு வந்து கார்டு மாதிரியே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஈஸியாக உங்கள் கையில் வந்து பேன் கார்டு வந்துடும். இது இல்லாமல் எனக்கு ப்ரோ இதெல்லாமே ஓகே குயிக்காக கிடச்சிருச்சு, ஃபிசிக்கலாக எனக்கு கவர்மெண்ட்லேருந்து பேன் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ 60 ரூபா மட்டும் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அதை எப்படி நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கே உங்களுக்கு வந்து கார்டை வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க இந்த டீட்டெயில் எல்லாமே தனி வீடியோ நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கும்போதே நான் போஸ்ட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்லேயும் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் வந்து கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.